வணக்கம். 2001ஆம் ஆண்டு அமெரிக்காவுல நியூயார்க் நகர்ல இரட்டை கோபுர தாக்குதல் தொடர்பாக அல் கொய்தா தீவிரவாதிகளுக்கு ஆப்கானிஸ்தான் நாடு அடைக்கலம் கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு ஆப்கானிஸ்தான் நாடு மேல அமெரிக்க ராணுவம் போர் தொடுக்கிறாங்க. இந்த சண்டை கிட்டத்தட்ட 20 வருஷமாட்டு போயிட்டு இருக்குது. அதற்கு பிறகு 2021ஆம் ஆண்டு அமெரிக்க ராணுவம் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆப்கானிஸ்தான் நாட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. நீங்களே வச்சுக்கிடுங்க உங்க நாட்டை, எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதற்கு பிறகு ஆப்கானிஸ்தான் நாடு முழுவதும் தாலிபான் அவர்களுடைய கட்டுப்பாடு கீழே வருது. அவர்களுடைய அரசு தான் நிறுவப்படுது. இதற்கு பிறகு இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மரண தண்டனையை நிறைவேற்றிருக்கிறாங்க. அதாவது 80,000 பேர் முன்னிலையில் ஒரு சிறுவன் கையில துப்பாக்கியை கொடுத்து ஒரு மரண தண்டனை நிறைவேற்றிருக்காங்க. ஏன் அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்க்க போனோம்னா, அந்த பாதிக்கப்பட்ட சிறுவனுடைய குடும்பத்தை அந்த கொலை தண்டனைக்குரிய அந்த குற்றவாளி கிட்டத்தட்ட 13 பேரை திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார் அப்படின்ட்டு அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஒரு 9 குழந்தைகள் உட்பட 13 பேரை அவன் திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் மீது குற்றம் சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஏன் திட்டமிட்டு கொலை செய்தான், அவன் அந்த குற்றவாளியோட பேர் என்ன ஏதுங்கிற விவரம் தெரியல. நான் இவ்வளவு தேடி பார்த்தேன், கிடைக்கல எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதற்கு பிறகு அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. போனதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பு வழங்குறாங்க. அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ட்டு. திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் அந்த பாதிக்கப்பட்ட குற்றவாளியை நீங்க மன்னித்தும் விடலாம், அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கலாம், இல்ல மரண தண்டனை கொடுக்கனாலும் கொடுக்கலாம். அது பாதிக்கப்பட்டவருடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதற்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல 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 நாங்க கண்டிப்பா அவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும். ஏன்னா நாங்க 13 பேரை இழந்திருக்கிறோம். அந்த வலி வேதனை எங்களால எங்களுக்கு போக்கணும் அப்படின்னாக்கி அவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க உறுதியாட்டு சொல்லிட்டாங்க. இவங்களுடைய பதிலை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் சரி நீங்க மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு பெரிய மைதானம், பெரிய கிரவுண்ட்ல 80,000 பேர் கூடுறாங்க. அங்க ஆண்கள் பெண்கள் உட்பட 80,000 மக்கள் கூடியிருக்கிற இந்த கூட்டத்துல அந்த 13 வயசு பையன் கையில துப்பாக்கி கொடுத்து அந்த 13 பேரை கொன்னான் இல்லையா, அவனை நிக்க வச்சு அந்த பையன் கையில துப்பாக்கி கொடுத்து சுட்டு கொல்ல வச்சிருக்கிறாங்க, போட்டு தள்ளிட்டாங்க. இந்த சூழ்நிலையில நாடு உலகம் முழுக்க பல எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது. குறிப்பா அமெரிக்கால ஐநா சபையில பயங்கர எதிர்ப்பு கிளம்பி இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மனித உரிமை மீறல், ஒரு இழிவான செயல் அப்படிங்கிற மாதிரி உலகம் முழுக்க இந்த செயலுக்கு கண்டனம் நிலவிட்டு வருது. தாலிபான் அரசு வந்ததுக்கு பிறகு இந்த தண்டனை இப்போ நிறைவேற்றிருக்க தண்டனை 11வது மரண தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பல மரண தண்டனை நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனா இந்த மரண தண்டனை மட்டும் ஏன் பேசப்பட்டது காரணம் என்னன்னா, இந்த 80,000 பேரை கூட்டு வச்சு அவங்க முன்னிலையில ஒரு சின்ன பையன் கையில துப்பாக்கி கொடுத்து அந்த மரண தண்டனை நிறைவேற்றிருக்காங்க இல்லையா, இதுதான் பெரிய பேசும் பொருளாட்டு இப்போ உலகம் முழுக்க மாறி இருக்குது. அது நம்ம தமிழ்நாட்டுல நீங்க பார்த்துருப்பீங்க. 2017ஆம் வருஷம் நினைக்கிறேன். ஆமா, 2017ஆம் வருஷம் தஷ்வந்த்ங்கிற ஒரு பையன் ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து எரித்து கொலை செய்யப்படுறான். அந்த வழக்குல அவனை கைது செய்யறாங்க, காவல்துறை கைது செய்து உள்ளேயும் போடுறாங்க. அதற்கு பிறகு அவனுக்கு பிணை கிடைக்குது. பிணையில அவன் வெளியே வரான். வந்ததுக்கு பிறகு என்ன பண்றான், அவனுடைய அம்மாவையும் கொலை செய்யறான். கொலை செய்ததுக்கு பிறகு மீண்டும் அவனை கைது செய்து காவல்துறை சிறையில அடைக்கிறாங்க. இதற்கு பிறகு கோர்ட் சென்னை கோர்ட் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குறாங்க. அதற்கு பிறகு அந்த கேஸ் மேல்முறையீடு செய்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. உச்ச நீதிமன்றத்துல பல கட்ட தரமாட்டு விசாரணை நடத்துறாங்க. பல வருஷமாட்டு இந்த கேஸ் விசாரணையில போயிட்டு இருக்குது. அதற்கு பிறகு இப்ப சமீபமாட்டு அந்த வழக்குக்கு தீர்ப்பு வந்தது. என்ன தீர்ப்பு வந்தது அப்படின்னா, அந்த பையனுக்கு சிசிடிவி ஆதாரங்கள் போதுமான அளவுக்கு இல்லை, டிஎன்ஏ டெஸ்ட் சரியா ஒத்து போகல, இப்படி பல காரணங்கள் அந்த பையன் மீது இல்லை, அவன் குற்றவாளி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஆதரவா தான் நிலைப்பாடு எடுத்து அவனை விடுதலையும் செய்துறாங்க. தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தரப்புல மீண்டும் ஒரு வழக்கு தொடரப்படுது. மீண்டும் நீங்க இந்த
கேஸை வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு தரப்புல ஒரு வழக்கு தொடர்றாங்க. இந்த வழக்கு வந்து மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. அங்க போயிட்டு உச்சநீதிமன்றத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வழக்கை தள்ளுபடி செய்து விட்டுறாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, ஆப்கானிஸ்தான் நாட்டுல இப்படி ஒரு சம்பவம், நம்ம நாட்டுல இப்படி ஒரு சம்பவம். அதுக்காக நம்ம ஊர்ல வந்து யாருக்குமே தண்டனை கொடுக்கலையா, கற்பழிப்பு குற்றத்துக்காக யாருக்கும் மரண தண்டனை கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி நான் பேச வரல. நம்ம நாட்டிலேயும் வந்து சட்டத்திட்டங்கள், சில சட்டத்திட்டங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க. பாலியல் வன்கொடுமைக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. நான் நம்ம நாட்டு சட்டத்திட்டத்தை குறைச்சின்னு சொல்லலை. ஆப்கானிஸ்தான் நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நம்ம ஊர்லயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறத 2 சம்பவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் வந்து சொல்றேனே தவிர, மற்றபடி நான் அங்க நம்ம ஊரை பத்தி குறைச்சி சொல்லலாம் அப்படிங்கிறது என்ன எனக்கு கிடையாது. நம்ம ஊர்லயும் தண்டனைகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால அந்த சம்பவம் சரிதானா? 80,000 பேர் முன்னிலையில வந்து அந்த கொடூரமான கொலையாளிக்கு வந்து கொடுக்கப்பட்ட 13 வயசு சிறுவன் கையால துப்பாக்கி கொடுத்து மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட அந்த சம்பவம் சரிதானா தவறுதானா என்பதை பற்றி நீங்க வந்து கீழே கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.